சொல்லக்கூடிய விஷயம் கழகத்தில் கலக்கரை என்ற பெயர் பெற்று என்று அதிகாலை இருந்து மூர்த்திகள் அனுக்கிரகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்வைக்கு கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 2 அடியை 2 அடியாக இருந்து 3 அடியை பூலகத்தின் முக்கியதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வந்த காலத்தை துவங்குவோம். பன்னிருவிழிகளிலே
விவேகன் வெள்ளி விளைத்து சாதி மத வித்தையரும் சனித்தொழில்தான் சமத்துவம் யாயிரம் பறக்கும் என்று முன்னோர் சொன்ன வார்த்தைக்கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்கள் வார்த்தை விதம் எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மகனாரும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மகனாரும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஏற்றி வைத்தேன் ஆதி ஆசையும் செய்யை ஊற்றி வைத்தேன், அன்பது மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசையும் செய்யை ஊற்றி வைத்தேன், ஆடி வந்தேன், மலையேறி ஓடி வந்தேன், புல்லும் ஏழு மலையேறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பார், அழைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்பாய், அழைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, உரைத்ததை கிழிந்த என்னும் தத்துவமே, உரைத்ததை கிழிந்த என்னும் தத்துவமே, உரைத்ததை கிழிந்த என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் சத்தியமே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மகனாரும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. மாமா நன்றி நன்றி, உங்களுக்கு மட்டும் தான் நன்றி சொல்ல, மொத்தம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்னா, ஏன்னா இறை படைப்பில் ஒரு ஜீவராசிகளுக்கு ஒரு அறிவுகளை இறைவனாக வச்சிருக்கின்றான். மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு இரண்டு அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு மூன்று அறிவு, வானத்தில் வட்டமிட்டு வரக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடுவாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு கிடைத்த பகுத்தறிவை 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம் இல்ல, செஞ்ச உலகம் விட்டு வச்சிருக்கோம். பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான், மற்ற எல்லா ஜீவராசியும் ஒற்றுமையாக இருக்கும், மனிதர்கள் மட்டும்தான் ஒற்றுமை இருக்காது. ஏன் சொல்றா, படைமட்டு மட்டையிலே தூக்குனா குருவி என்று கூடு கட்டி தூங்க அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கையிலே களிமண் கொண்டு வச்சிரும், களிமணியை விட்டு பூச்சை உள்ளே கொண்டு ஒட்டி வச்சிரும். ஏன் தெரியுமா, தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்கள் தனியாக முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்று தனிப்பட்ட கருத்தாகும். சோழநாடு சோர்வடித்து பாண்டியன் ஒத்துழைத்து சேரநாடு வேலுமரத்தில் சொல்றார்கள். சோழநாடு சோர்வடித்து எதை சொல்றாங்க, தஞ்சாவூர் சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூர் சொல்றாங்க, தஞ்சாவூரில் ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டிலே 12 காலங்கள் பஞ்சலி சொல்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பாண்டியநாடு என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளையுது கிடையாது, தூத்துக்குடி விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிகமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேலுமரத்து, சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடுகள் அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வாழக்கூடிய நாடும் சேரநாடு. அப்ப அன்னைக்கு ஆண்ட அரசர்களும் புலவர்களும் மந்திரிகளும் அந்த நாட்டுக்கு பெருமையை தேடி தந்திருக்காங்க. நம்ம என்ன தேட போறோம், உங்களுக்கு தேடக்க நேரம் கிடைக்காது. என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்றி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சார வரவுகளும் 63% அடைந்ததாக நான் சொல்லவில்லை, ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கைபேசி எவன் கண்டு வச்சாங்க செல்ல, இந்த சென்று வந்து நம்ம நாட்டையை இன்னைக்கு தலைகளாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்குது. கொலை கொள்ளை பாலியத்து தொல்லை அம்பட்டு நமக்கு தொல்லை. கல்லடத்து குடகு வரையில்
தாராட்டு கண்ணப்பாடி கடை கடந்து ஆடு தாண்டும் காவிரிமையவற்று அகண்ட காவிரியாய் தவறிந்து கைகாடு தோற்கும் கருந்தரகில் கொள்ளிடத்து காடும் இளவந்தால் பெருகி வந்து நஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவல்ல காவிரி போல் செல்லுகிறம் எல்லாம் சேர்த்து பேர் வெறிக்கு கண்ணும் கனியாகும் கருணையாக எல்லோருக்கும் பிள்ளையானும் பேச வந்த கண்மணியே இதயக்கடி இதயக்கடி மக்களெல்லாம் இதையே கடி நாட்டில் உள்ள ஏழைகளை வாழும் நாட்டில் உள்ள ஏழைகளை வாழும் நல்லவங்க எல்லாரும் பின்னாலே நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழும் போல நாமும் கடந்து வைத்தர கடவை போல
ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த கலைஞர்களை தெரிவு செய்யணும். அந்த வகையில் என்பதை அருமை மச்சான் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல நடிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பக்கமேல சரியான பக்கமேல நீக்க அமைந்திருக்கிறது. இது மூன்றுக்கு மெருகூட்டுவது கீழிருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டுடைய ரசிகருடைய விடிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து வடித்துக் கொண்ட போது ஒளிபெருக்கி சாதம் அருமையான ஒளிபெருக்கி. நேற்று ஆலங்குடி பக்கத்தில் போயிருந்தேன், மலையில் பக்கத்தில். என்ன சொல்றது, இன்னைக்கு அருமையான ஒளிபெருக்கி. எனது அருமை அண்ணன் செல்லத்தில் எனக்கு அடுத்து புதல்வன் இன்னைக்கு தம்பி பிரபா இன்னைக்கு அருமையா செஞ்சுக்கிட்டு வரான். தொழில் நல்லா இருக்கேன். இறையொருள் பெற்று அவர் மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்தக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இறையொருள் பெற்று நீண்ட ஆயுள் காலத்தில் சகல செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும். எப்படின்னா இப்ப தஞ்சை பெரிய கோயில் சொல்றேன், தஞ்சாவூர். ஏன் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அதை விடலாம் பெரிய கோயிலா இருக்கு நம்ம நாட்டில். தஞ்சாவூர் பெரிய கோயில் சொல்வதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த கோயில் கட்டப்பட்ட அமைப்பு அப்படி. அந்த கோயிலுடைய கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடி. தஞ்சை பெரிய கோயில் உயரம் வந்து 216 அடி. அதற்கு அடுத்தபடியாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், இதை விட அது உயரமான கோபுரம் 236.7 அங்குலம். அதுதான் பெரிய கோபுரம். அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் 199 அடி. இந்த மூன்று கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனா பாருங்க, இந்த மூன்று கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெறவில்லையே. வழிநாயகன் சொன்ன போல நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெற்ற கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சாங்கன்னா, அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் திட்டப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள் நம்ம நாட்டு ஆண்ட அரசர்கள், மன்னர்கள், அறிவுபூர்வமானவர்கள், எவ்வளவு பெரிய கூர்மையான அறிவுகள் அவருக்கு. இப்ப இருக்குன்னா அவங்க அப்ப எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே கட்டிட்டாங்களே, அப்ப அவங்களுடைய அறிவியல் மேலே எவ்வளவு பெரிய இது. ஏன் சொன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் சொன்னாங்க, நீங்க கட்ட முடியுமா நம்மளால? அந்த கோயில 1019 ஆண்டுகளுக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டிவிட்டாங்க. இந்த கோயில கீழே இருந்து பார்த்தா அந்த கோபுரத்தை மேல உருண்டையா ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுக்கு பேர் வட்ட வடிவ மந்திரக்கல். அதனுடைய எடை வந்து மொத்தம் 80 டன் ஆகும். 80 டன்னு, டன்னுக்கு 1000 டன், 80 டன் கல்லை எப்படி கொண்டு வைப்பாங்க? வடக்க வயலுக்கு பக்கத்தில் சாரங்கள் வைத்தும், கிழக்க மூன்றுகளுடைய ரெட்டிப்பாளையம் என்ற இடத்துல சாரங்கள் வைத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக பலாயிரம் யானை உதவியோடும் ஆயிரக்கணக்கான யானை உதவி கொண்டு மேல வச்சாங்க. இன்னைக்கெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? முழுக்க முழுக்க புதுக்கோட்டைக்கு தஞ்சா பெரியவர்களுக்கு சம்பந்தம் உண்டு. முழுக்க முழுக்க கல்லையெல்லாம் போனது புதுக்கோட்டையில இருந்தா, நாட்டமலையில தான் போனது கல்லு உள்ளாவே. அது மாதிரி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு நமக்கு சம்பந்தம் உண்டு, புதுக்கோட்டைக்கு சம்பந்தம் உண்டு சொல்லுவாங்க எல்லாரும். நான் சொல்வது வரலாறு, பொய் கிடையாது, வரலாறு. வானத்தினிலவெடுத்து வசகு வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தரை போடட்டுமா, வானத்தினிலவெடுத்து வசகு வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தரை போடட்டுமா, கட்டி வச்ச கட்டுக்காரி இல்லை, பாடாது மலைப்பட்டு கரை வர
ஈவது தாராண்மை தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை அடுத்தடுத்து பெற்றார் ஈவது கற்கூலி பெற்று பொய்த்தானி வந்து போவள் அவன் புரிய எச்சம் இருவில் இருக்கு கேட்டு யாருமே கேட்டு கொடுக்கிறாரு ஆமா கேட்டு கொடுப்பது வன்மை இல்லையா கேட்டு கொடுப்பது அராஜகம் அதுக்கடுத்து இன்னைக்குதான் நாளைக்கு நாளைக்கு அரக்கட்சி கடைசியில் நடக்கக்கூடிய கூலி இப்படிதான் இந்த உலகத்தில் நடப்பதென்றால் பொன்மூர்ச்சி நீனும் அருந்து விலகப்படி எங்கே மதுரை மாநகரத்திலே மதுரை மீனாட்சியோட கோயிலே பாண்டியுடைய அரசவையிலே கவி பாடியதாமை மூதாட்டி கவி பாடியது ஏன் சொல்லனா நம்ம பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதிகள் எல்லாரும் வீட்லயும் வயல்காடு குளக்காடு இருக்கு காய்கறிகளை விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ண எங்கே போறோம் மார்க்கெட் கொண்டு வரோம் மார்க்கெட்னா பெரிய விவசாயத்தை வீட்டில் எடுத்துக்கிறாங்க ஒரு சிறிய விவசாயி அவர் எங்கே கொண்டு போனா கடத்தில் கொண்டு வராரு கடத்தில் கொண்டு எங்கே போய் விற்பார் அவரு சாலை ஓரத்துல அதற்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கு அது அவருக்கு தெரியாது எப்படியாவது காரியம் பண்ணிக்கு உத்தரவு சொல்லி ஒரு சாக்கை விரிச்சு அந்த சாக்கில் கூறு அடி வச்சிருப்பாரு ஒரு கூறு 20 ரூபான்னு சொல்லி எல்லாரும் பார்க்கலாம் ஆனா அதே மனிதர்கள் பாருங்க கால்வழி அடியக்கூடிய பாதரட்சனுடைய செருப்பு எங்கேதான் இருக்குது 50 லட்சம் ரூபாய் பில்லியை கட்டி இது ஒன்று மின்விளக்குகளை பொருத்தப்பட்டு உள்ளேயே தூசி போகாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு குளிர்சாதன பெட்டி ஏசி பொருத்தப்பட்டிருக்கு ஏசிக்குள்ள இருக்கு செருப்பு அன்றாடு சாப்பிட காய்கறி மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறிக்கு இருக்கு திருவிழகனுக்கு எவ்வளவு பெரிய கீழே கட்ட உலகம் அந்த உலகம் எல்லா தப்பு செஞ்சு கேட்டா காலமா கெட்டு போச்சுக்கிறீங்களா ஏன் சொன்னா கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன் பிடித்து வருவதற்கு 20 நாட்கள் 25 நாட்கள் ஆகும் கரைக்கு வரும்போது அது ஏற்கனவே ஐஸ் வச்சு பதப்படுத்த உங்களுடைய கரைக்கு கொண்டு வருவாங்க அதுல வந்து நம்ம தரமத்தை வாங்கி சாப்பிடுவாங்க அல்ல நல்ல நாட்டா கொடுங்கனே அல்ல நல்ல மீனா கொடுங்கனே அதுதான் ஏற்கனவே செத்து வச்சேன் அதுல என்ன நல்லது கட்டி பாக்குற அப்படியே விற்கலையா 2 நாட்கள் வெயிலை பதப்படுத்தி கருவாடி என்ற பெயர்ல அதையும் வித்து காசாக்கி கொடுப்பாங்க அப்ப நாட்டமுத்தோட நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு இருக்கா இதுக்குள்ள ஒண்ணு வச்சவா என்ன வச்சவா நீ பெரியாளா நான் பெரியாளா என்னங்கிறாங்க உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா அதிபருக்கு நகர்ந்து இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் இருந்து நல்லா ஆரம்பம் 50 பேர் கொஞ்சம் அச்சு கத்துவாங்க எப்பனா இப்பெல்லாம் உசுறு மேல எல்லாருக்கும் பயந்துருச்சு அப்பெல்லாம் 6 இடத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா ஆம்பளை நடந்தாங்க 5 மணிக்கு 4 மணிக்கு இப்ப இருக்கிற தாய்மார்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு உடம்ப குறைக்க நோகாம இருந்துச்சு அப்புறம் வியாதி வராம என்னன்னு 6 இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஊர்ல சொல்லுவாங்க குளம் சொல்லுவாங்க ஒரு ஊர்ல கம்மான்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஏரின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் வயக்காட்டுல வேலை பார்க்கும் போது என்ன செய்வாங்க அந்த குளத்துக்குள்ள தான் ஆடு மாடு மனுஷன் எல்லாம் குளிப்பாங்க அதுக்குள்ள தான் கிடக்கும் ஆனால் வாய்க்கால் வழியை வருகின்ற போது அந்த வேலை பார்த்த விவசாயி தண்ணியை கையால் அழிவிட்டு ஒதுக்கி அள்ளி முடிச்சாங்க அன்னைக்கெல்லாம் வியாதி வரலையா அதுக்கு அடுத்தபடியாக கிணத்தல் தப்பிச்சான் அன்னைக்கு வியாதி வரல இன்னைக்கு பாட்டில் அரைச்சி வைக்கிறாங்க தண்ணி அந்த தண்ணியில தான் போட்டு கெமிக்கலாக கலந்து நமக்கு வியாதி உருவாக்குறாங்க நீங்க தான் ஒரு சோதிச்சு பாருங்க காலைக்கு போய் 2 டம்ளர் தண்ணி எடுங்க ஒரு டம்ளர்ல நம்ம மேல வாட்டுறாங்க ஒரு டம்ளர் குளத்தோட தண்ணி எடுத்து வச்சுட்டு 2 தண்ணிக்கு 2 பூச்சியை போடுங்க எந்த பூச்சி உசுரா இருக்குது எந்த பூச்சி செத்து பூச்சி பாருங்க மிடல் வாட்டர் பூச்சி போட்டோம்னா செத்தே கிடக்கும் இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சு கூட கேட்ட நம்ம காலம் கட்டு வச்சுக்கிறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய குடி சொன்னா 100 தலைமுறைக்கு சொத்து இருக்கடா என்கிட்ட இப்ப செத்தால் நிம்மதியான சாவடா அப்ப நான் எல்லாரும் கையெடுப்பாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் கால போக்கில் இறந்துட்டாங்க ஒரு 4 வருஷம் சென்று இறந்து விட்டாங்க அப்ப அவருடைய அந்த உடலை எடுப்பதற்கு தாமதமாகும் 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாச்சு அதே ஊருக்கார என்ன சொல்றான் பணத்தை எப்படா இருக்கு பணம் நாரி போச்சுடா பணத்தை தூக்குறா உயிரோடு கோடீஸ்வரன் இறந்த பிறகு என்ன சொன்ன பொணம்னு சொல்ல நாத்தை முடிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்ல நாத்தை நாரி போச்சு பொணம் அப்படிங்கிறேன் சாக போது இடுப்புல அருணா கேள்வி போட மாட்டேன் வெட்டிக்கிறேன் நெத்தியில் 1 ரூபா காசை ஒட்டி வச்சிருப்பேன் குளிக்கல் போட்டு வண்ணத்தில் போது அந்த 1 ரூபா காசை எடுத்து மண்ணத்தில் இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை எவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்க நம்மளாம் ஏதாவது படிச்சுக்கிட்டனால குடிச்சு இல்லைன்னா நம்மளாம் இந்த நாட்டில இருந்து பொழைக்கவே முடியாதுப்பா கல்லால் அடிச்சு கொண்டு வருவாங்க நம்மளாம்